நீதானா இன்ன போலீஸ்ட்ட போயிருப்ப. போலீஸா? 11 மணிக்கு வரேன்னா இன்னும் ஆளை காணோம். அரிசி ஆபத்தா தெரியுது. அப்படியே அடிங்க சைடு. ஏய் உன்னதாண்டா. அப்படியே முதல்ல உட்கார உட்கார. ஏன் ஒன்றும் வரல? அதான்டா தெரியல, மிஸ் ஆயிட்டான். மிஸ் ஆயிட்டான். அப்பா இரு உனக்கு ஏதாவது சாப்பிட தான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இமைக்கும் அழகை காண்பதற்காகவே இமைக்காமல் கிடக்கின்றன என் இமைகள். ஓய் பிங்கி, யாரையோ தேடுற போல. நீ இங்கன்னு இல்லை, இங்கிலாண்டுக்கே போனாலும் நாங்கள் இருப்பேன். நான் உன்னை பார்த்துட்டேன். உன் கண்ணு அவ்வளோ அழகு. எப்படியும் நம்பி இருக்க மாட்டேன். ப்ரூஃப் பண்ணட்டா? உன் ரைட் சைடில் ஒருத்த கிரே கலர் ஷர்ட் போட்டு உன் அழகை பார்த்து ஷாக் ஆகிட்டு போவான் பாரு. Really, I think it's 1000 watts power. Did you remember? ஒரு டைம் ஓட்ட தெரியாம ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா? ஓட்ட தெரியாம ஓட்டி கீழே விழுந்துட்டு குழந்தை மாதிரி இழந்துட்டு இருந்தேன். அப்ப முடிவு பண்ணேன், இனி உன் கண்ணிலேருந்து தண்ணியே வரக்கூடாதுன்னு. நான் இருக்கிற வரைக்கும். அண்ட் ஃபைனலாக நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ண வரேன் 11 AM. டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன். நீ எங்கே இருந்தாலும். இப்படிக்கு இதுதான் என் லைஃப்ல சிரிக்கிற கடைசி சிரிப்புன்னு எனக்கு அப்போ தெரியல. ப்ரோ கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ப்ரோ. சூப்பர்ரா. அவங்க இருக்கண்டா. அவங்களுக்கு எங்களை தெரிஞ்சிருக்குமாடா? டே அப்படி தெரிஞ்சிருக்கணும்னா அன்றைக்கி காஃபி ஷாப்லேயே நீங்கள் தானே இருந்தீங்க, அன்றைக்கே தெரிஞ்சிருக்கணும்டா அவளுக்கு. ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்யூடா. மறக்காம ட்ரீட் கொடுத்துரு. வந்து பார்த்துக்கிறேன். என்ன ஷாலினி சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லையே. ஏய் உண்மையை சொல்லு, யார் அந்த மேஜிக் மேனா? ஆமாம். ஆமாவா? அப்போ அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் அதிகமாக இருக்க போல. நான் ரோடு கிராஸ் பண்ணுறப்போ 2 minutes தான் பேனிக் ஆகியிருப்பேன். அதை கூட நோட் பண்ணி வச்சுருக்கான். இதெல்லாம் பார்க்குறப்போ அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கு. அப்படியா? இப்போ கூட என்னன்னு தெரியல, காஃபி ஷாப், மால், பார்க் எங்கே போனாலும் அவன் இருப்பானோ அப்படிதான் ஞாபகத்துக்கு வருது. அவ்வளோ பிடிச்சிச்சா? தெரியல என்னன்னு. இது கொஞ்சம் புதுசா இருக்கு. எல்லாரும் வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு போற ஜெனரேஷன்ல ஏர்ட்ராப்லயும் ப்ரப்போஸ் பண்ண முடியும்னு ஒருத்தர் காமிச்சிருக்கான்ல, அதுதான் எங்கேயோ என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படியா? சரி ஷாலினி, நான் ஒன்று கேட்கவா? நாளைக்கு அந்த மேஜிக் மேன் யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பியா? அவன் வந்தா பார்த்துக்கலாம். அண்ணா நிலாண்ணா, நீங்க போய் சூரியனை கூட்டிட்டு வாங்க. மேஜிக் மேன் இஸ் வெயிட்டிங். டேய் 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 லூசு பயல.
மயிராண்டி எதுக்குடா கத்திட்டு இருக்க வந்து உட்கார்றா நைட் டைம்ல உயிரை மயிரம் பின்ன சும்மாவா 3 வருஷ கனவுடா விட முடியுமா? சரி நாளைக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ண போற? அதான்டா தெரியல, அதை பற்றி நினச்சாலே தலைலாம் வலிக்குது. சரி விடு, எப்படி ப்ரப்போஸ் பண்ணாலும் ஓகே தான் சொல்ல போறா. அப்படிங்கிற ஆ, எனக்கு பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லடா, அவள் கையை பிடிச்சி நடந்து போகணும், அவ்வளோதான். சரி நீ நடந்து போ, நான் அவகிட்ட ஃபோன் பேசணும், நான் போறேன். டேய் கரெக்டாக பண்ணு. நான் பண்ணுற ஒரே ப்ரொபோஸில் ஓகே சொல்லிடணும். ஷாலினி, ஹரிஷ், நான் தான் அந்த மேஜிக் மேன். சரி ஒழுங்காக சொல்கிறேன் ஹரிஷ். ஹரிஷ், நான் தான் ஷாலினி. சரி என்னடா சொதப்புன்னு சொதப்பிக்கிட்டே இருக்க, ஒழுங்காக சொல்கிறா. டேய் இது எப்படியாச்சும் அவ கையில கொடுத்துருண்டா, வேற ஒன்றுமே வேணாம்டா. கொடுத்துருவேன்டா. இன்னைக்கு அவ்வளோ நானான்னு பார்த்து ஏய் ஹாய். ஹாய். ஏய் ஓடுடா, ஓடு சீக்கிரம் ஓடு. ஏய் என்னாச்சுடா? ஏய் ஏய் ஹரிஷ், ஹரிஷ் டேய் இங்க பாரு. ஹரிஷ் இங்க பாரு ஹரிஷ். டேய் என்னடா ஆச்சு? டேய் ஹரிஷ், டேய் என்ன ஆச்சு? டேய் கண்ணை தொடுறா. ஹரிஷ் என் கண்ணை பாரு. டேய் என்ன பாருடா. டேய் ஹலோ ஆம்புலன்ஸ் அண்ணா, என் ஃப்ரெண்டு மைக்க போட்டு விழுந்துட்டானா, வாங்கண்ணா. ஹரிஷ் இங்க அண்ணா, இந்த பாரு. பார்க் கிட்டண்ணா. ஒண்ணும் இல்ல. ஏய் இங்க பாருடா.